கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு கார்த்திகை மாத பலன்கள் நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ராசியிலே குரு பகவான் பாக்கியாதிபதி அமைய பெற்று இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வருகின்றது. இந்த மாதங்களில் நவகிரக நாயகர்கள் கடகராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் அமைய பெற்றும் 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் அமைய பெற்றும் 5ஆம் இடத்திலே 5 கூடிய பலம் பெற்று செவ்வாய் பகவான் பலம் பெற்று கடகராசிக்கு 3, 12 முயற்சி சனாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் புதன் பகவான் 5ஆம் இடத்திலே அமைய பெற்று சூரியன் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் கடகராசிக்கு 5ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே செவ்வாய் புதன் சூரியன் அமைய பெற்று 4ஆம் இடத்திலே 4 கூடியவர் அமைய பெற்று 4, 5ஆம் இடம் 5 கூடியவர் ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது பாக்கியாதிபதி ராசியிலே இருக்க பெறுகின்ற அற்புதம். கடகராசி என்பது ஒரு அற்புத உயர்வு, தாயின் அன்பு பெற்ற ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி மட்டுமல்லாத வீடு வாசல் சொத்து சுகங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேகம் சுறுசுறுப்புகளிலே அதிமிகுந்த அற்புத உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு ராசி மட்டுமல்லாதது இது சரராசி. 12 ராசிகளிலே சரராசிகளிலே மிகவும் அற்புத உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு ராசி. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி என்றால் அது கடகராசி. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலேயே இருந்து 7, 8 கூடையவரும் சனி சந்திரன் தொடர்பு பெற்று இந்த மாதம் என்பது தேய்பிரை திதியிலே பிறந்திருக்கின்றது. சந்திர பகவான் முயற்சி சாரத்திலே உங்களுடைய இந்த மாதங்கள் தொடர்ச்சியிலே உங்களுடைய முயற்சிகள் என்பது ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வரன்களிலே அற்புத உயர்வுகள், குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கார்த்திகை 21ஆம் தேதி உங்களுடைய ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான். செவ்வாய் பகவானும் கார்த்திகை 21ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்ததிபதி 5, 10 கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5வது இடத்திலே கடகராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி சூரிய பகவான் 2 கூடிய 5ஆம் இடத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் கார்த்திகை 7ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி 13ஆம் தேதி உங்களுடைய கடக ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் பகவான் 3, 12 கூடிய விரையாதிபதி முயற்சி சாணாதிபதி வக்ர நிவர்த்தி 13ஆம் தேதி கார்த்திகை 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து கார்த்திகை 20ஆம் தேதி துலாம் ராசியில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே நவகிரகங்களில் செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பயிற்சியாக இருக்கின்றது. சனி பகவான் கார்த்திகை 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு 9ஆம் இடத்திலே வக்ர நிவர்த்தி சனி பகவான் அடைகின்ற அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் பயிற்சி ஆகின்றதும் ராகு கேதுகள் நட்சத்திர பாதங்களிலே பயிற்சியாக இருக்கின்றதும் ராகு பகவான் இதுநாள் வரையில் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பூரட்டாதி 3வது பாதத்தில் இருந்து அவர் 4வது பாதத்தில் இருந்து, அதாவது முதல் பாதத்தில் இருந்து தற்பொழுது சதய நட்சத்திரத்திலே மாறப்போகின்ற அமைப்பும், கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்திலே அவர் இதுநாள் வரையில் 3ஆம் இடத்திலே பூரா 3ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் கேது நீச்சகதியிலே அமைய போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. நவகிரக நாயர்கள் கடகராசிக்கு ராசியிலே பாக்கியாதிபதி இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் குடும்ப ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் கார்த்திகை 10ஆம் தேதி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆசை அபிலாஷைகள் குழந்தைகளால் திருப்திகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது. தேய்பிரை ரீதியாக இருந்தாலும் சந்திர பகவான் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற பொழுது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய முயற்சிகள் எடுத்த நேரத்தில் எடுத்த வேகத்தில் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதம். குருவின் அனுக்கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கிடைக்கின்றது மட்டுமல்ல 7ஆம் இடத்திலேயும் கிடைக்கின்றது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் 9 கூடிய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஆக பெரிய மனிதரின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. தகப்பனார்களால் உதவிகள் கிடைக்கின்றது. 2 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். பொருளாதாரத்திலே உன்னத நிலையை அடையப் போகின்ற ஒரு அற்புதம் கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நிரந்தரமான குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குலதெய்வங்களின் அருள் 2 கூடிய 5ஆம் இடத்திலே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்றது. 5ஆம் இடம் குழந்தைகளால் எதிர்பார்த்த ஆசை அபிலாஷைகள் நிறைவேறப் பெறுகின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே இருக்கின்றது.
கார்த்திகை மாதங்களிலே 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், அந்த அதிபதியே உங்களுக்கு 10ஆம் இடத்தை 4ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 11 கூடியவர். வீடு வாசல்களால் தாய்மார்களால் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் அமையவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இங்கே கிடைக்கிறது. சுக்கிர பகவான் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர், லாவாதிபதியும் ஆசையபிலாசை சொல்லக்கூடியவர், அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சம்பந்தப்பட்ட, பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட, பழைய வீடுகளை புதுப்பித்துதல் சம்பந்தப்பட்ட தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது. கல்யாண வைபவங்கள் கிடைக்கின்றது. தாய்மார்களால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தாய்மார்களுடைய உதவிகளால் கல்யாணங்கள் ஆகப்பெறுகின்ற ஒரு அற்புதம். 4 கலத்திரக்காரகனாகவும் இருந்து சுகசானத்தில் இருக்கப்பெறுகின்ற பொழுது இதனால் வரையில் கல்யாணம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் வலு என்பது பூர்வ புண்ணியசான குலதெய்வங்களின் அருள்களால் அருள் கடாட்சத்தால் கல்யாண வைபவங்கள் நடக்கப்பெறுகின்றது. புத்திர பாக்கியத்திலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே தடை தாமதம் நீங்கி குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு. கடக ராசி என்பது தாயின் அன்பு ஆதரவு பெற்றது. ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது 7, 8 கூடையவரும் திரிகோணத்திலே இருக்கின்றார். கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். சுபகாரியங்கள் சுபநிகழ்கள் நடத்தக்கூடிய 2 கூடையவர பூர்வ புண்ணிய சாணத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது. குழந்தைகளால் வெற்றிகள் கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. ஆசை அபிலாசைகள் நிறைவேற பெறுகின்ற ஒரு அற்புதம். உங்களுடைய குலதெய்வங்களால் பலதரப்பட்ட உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அம்பாளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்திலே லாபசானத்தை பார்க்கின்றார். தெய்வங்களால் அருட்கடாட்சம் பெறப்போகின்ற ஒரு அற்புத ராசி என்று சொன்னால் கடகராசியாக இருக்கின்றது. வரணம் அமையாதவர்களுக்கு வரணம் அமைய பெறுகின்றது. புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது. குடும்ப சாணாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று லாபசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே உன்னத நிலையை அடையப் போகின்ற ஒரு கார்த்திகை என்பது மங்கள காரியங்களிலே சிந்தித்து செயல்பட வேண்டிய சிந்தனை என்று சொல்லக்கூடிய சாணத்திலே 5 கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தொடர்பும் 5ஆம் இடத்திலே கிடைக்கின்ற காரணத்தினாலே பலதரப்பட்ட சிந்தனைகளாக இருந்தாலும் குலதெய்வங்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் அனைத்தும் மென்மேலும் வளர்ச்சியை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கார்த்திகை என்பது சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம். குளிர்ந்த மாதம் என்று சொல்லக்கூடிய குளிரும் கோடையும் இல்லாத குளிர்ந்த வெப்பமும் குளிரும் சேர்ந்து இதமான ஒரு அற்புத மாதங்கள் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதங்களிலே பலதரப்பட்ட விதை நிலங்கள் நெல் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அற்புத மாதமாக சொல்லக்கூடிய இந்த மாதம் விளைச்சல் இடக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் கார்த்திகை. இந்த மாதங்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற மாதம் மட்டுமல்லாதது, இந்த மாதங்களிலே மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய அருள் கிடைக்கக்கூடிய அற்புத கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம். தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி விழக்கூடிய நவகிரக நாயகர்கள் இங்கே 4 கிரகங்கள் மட்டுமல்லாதது குரு பகவானுடைய 5 கிரகங்களின் தொடர்புகள் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் கடகராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே கேது பகவானும் 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது ராகு பகவானை குரு பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை ராகுவை பார்க்க இருக்கின்றார். சுயநட்சத்திரத்தில் கண்டிப்பாக 8ஆம் இடத்திலே வருகின்ற தடை தாமதங்கள் பயங்கள் ஏமாற்றங்கள் நீங்க பெறுகின்ற ஒரு அற்புதம். குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். செவ்வாய் பகவான் முருகனும் இங்கே இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினாலே கடகராசிக்காரர்கள் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதமாக இருக்கின்றது. கடகராசிக்கு இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்ற கார்த்திகை மாதங்களிலே அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கணவன் மனைவி நண்பர் உறவினர் என்று சொல்லக்கூடிய 11வது இடம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்று சொன்னால் லாபசானம் செய்கின்ற வேலைகளிலே வருகின்ற வருமானத்தையும் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாஷைகள் நிறைவேற பெறுகின்ற அற்புத மாதம் என்று சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் சுபகாரிய சுப நிகழ்வுகள் குழந்தை பாக்கியம் நண்பர் உறவினர்கள் அனைத்து தரப்பினரும் நவகிரக நாயர்கள் கடகராசிக்கார நேர்களுக்கு அற்புத மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.